இந்த மணி ட்ரையாங்கிள் குறி இருந்துச்சுன்னா என்ன பலன்றது இந்த பேர்ல நீ கண்டுபிடிச்சிடலாம். அதாவது பணம் பணம் தரக்கூடிய அந்த முக்கோண குறி அப்படின்றதுதான் அது. பணம் வரும், வந்துக்கினே இருக்கும், யார் தடுத்தாலும் அதை நிறுத்த முடியாது. பல தலைமுறைக்கு அந்த பணத்தை நம்மளால சேமித்து வைக்க முடியும். இது போன பணம் சார்ந்த அனைத்து விஷயங்களும் தன்னிறைவை ஏற்படுத்திவிடும் இந்த மணி ட்ரையாங்கிள்கான சிம்பிள். இந்த ட்ரையாங்கிள் ஷேப் என்பது கையில இருக்கணும். அது எந்த இடத்துல இருக்கணும், எந்தெந்த ரேகையில கனெக்டிவிட்டி மூலமாக இந்த ட்ரையாங்கிள் என்பது உருவாகணும் அப்படின்ற விஷயம் இருக்கு. இப்போ நான் ரைட் ஹேண்ட் மட்டும் போட்டிருப்பேன், வலது கையை மட்டும் போட்டிருப்பேன். இது நம்ம வலது கை இடது கை ரெண்டு கையில இருக்கும் பட்சத்துல முதல் தரமான அமைப்பு. ட்ரையாங்கிள்னாலே ஒரு ஸ்கில்ல குறிக்கக்கூடியது. அவங்களுக்கு ஒரு ஸ்கில் செட் என்பது ஒரு நாலேஜ் என்பது உருவாகும். அதன் மூலமா அபரிவிதமான பணத்தை என்பது அவங்க உருவாக்குவாங்க. சரிங்களா? அப்ப கட்டாயமாக இந்த புத்தி ரேகை அறிவு அப்படின்றது இந்த புத்தி ரேகை வருதுல, இது கட்டாயம் தேவைப்படுது. நான் சும்மா மார்க் பண்ணிருக்கேன் பாத்துங்க. அதுக்காக பணம் என்பது இந்த சனி ரேகை. இந்த ரெண்டு ரேகை கட்டாயம் என்பது டச் ஆகிருக்கணும். எப்படின்னா இந்த இடத்துல இந்த புதன் தான் பாத்தீங்கன்னா இந்த பிசினஸுக்கு இருக்கக்கூடிய ஒரு கிரகம்னா அது புதன் தான். சனியும் சொல்லுவாங்க தொழில்காரர்கள் சொல்லி. ஆனா புதன் மெயினா நம்ம பார்த்தோம் கை ரேகையில. இந்த புதன் விரைவை நோக்கி ஒரு ரேகை போகுதுன்னா அது பாத்தீங்கன்னா ஆரோக்கிய ரேகைன்னு சொல்லுவாங்க. தொழிலுக்கான ரேகை, பிசினஸ் லைன் சொல்லுவாங்க. சரி, இந்த பிசினஸ் லைனு, இந்த மணி லைனு, அதாவது இந்த தனரேகை, இந்த புத்தி ரேகை ரெண்டுமே மூணுமே கனெக்டிவிட்டியில இங்க ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது. இதான் மணி ட்ரையாங்கிள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சில பேருக்கு இந்த போல ட்ரையாங்கிள் ஃபார்ம் யார் கையில இருக்குதோ நல்லா கையை குவிச்சு வச்சு பார்க்கணும். இருந்துச்சுன்னா நல்ல ஒரு பொருளாதார சிறப்பு என்பது தரும். எந்த வயசுல ஆரம்பிக்குதுன்றத பாருங்க. இது 20 வயசுல ஆரம்பிக்குதுன்னா கிட்டத்தட்ட 20 வயசுல பணம் என்பது சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. கரெக்டான பெர்ஃபெக்ட் ட்ரையாங்கிளாக இது இருக்க வேண்டும் என்பதுல கட்டாயம். ஓகேங்களா? அதுல சில பேருக்கு பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும், முழுமையான ட்ரையாங்கிளா இருக்காது. இப்படி இங்க டச் இல்லாம இருக்கும், இந்த டச் இல்லாம இருக்கும். அப்ப அது அந்த 100% வேலை செய்யாது. வேலை செய்யும், பணம் சம்பாதிப்பாங்க, ஆனா வேற வழியில சில விஷயங்களை விட்டுருவாங்கன்றது அது மறைமுகமா சொல்லக்கூடியது. பெர்ஃபெக்ட் ட்ரையாங்கிள் என்பது இருக்கணும். இரகுலர் ஷேப்லயோ இதே போல இன்கம்ப்ளீட்டாக இருந்தாலோ முழுமை பெறாம இருந்தாலோ இந்த ட்ரையாங்கிளுக்குள்ள ஒரு கரும்புள்ளி உருவானாலோ அவங்களுக்கு இது 100% ஒர்க் அவுட் ஆகுது. சில பேருக்கு இந்த மணி ட்ரையாங்கிள் பெருசா இருக்கும். இப்படி இருக்குல்ல, இங்க இந்த பிசினஸ் லைன் இருக்குல்ல, இங்க கீழே உதயமாகும், இங்க டச் ஆகும். எவ்வளவு பெரிய மணி ட்ரையாங்கிள் இருக்கு பாருங்க. பெரிய பெரிய பிசினஸ் மேன்லாம் இது போல பெரிய அமைப்பு என்பது இருக்கும். நிறைய பேருக்கு ரிசர்ச் மூலமா நிறைய பேர் கையை செக் பண்ணி பார்க்கும்போது இப்போ மணி ட்ரையாங்கிள் பெரிய அமைப்பு என்பது இருக்கு. இதுவும் நல்ல சிறப்பான ஒரு அமைப்பு எடுத்துக்கலாம்.